ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான சத்தான முருங்கைக்கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காரக்குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வேக வைக்கணும். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த பேனில் நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பை தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். சப்போஸ் தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த பருப்பு கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டு ஆல்மோஸ்ட் கரெக்டாக வேகணும், மலர வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ பருப்பு வெந்துட்டுருக்கும் போதே நம்ம கூட்டில் சேர்க்குறதுக்கு ஒரு தேங்காய் விழுது ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு இந்த மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா கூட்டு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பருப்பு பார்க்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா கரெக்டாக வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வேக வச்சா எனக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் குறைவாக வேணும்னா இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த பருப்பை தண்ணியோடையே தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து இது நல்லா பொரியணும். இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி 2ஆக கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், வேணாட்டி விட்டுடலாம். இப்போது இந்த சாம்பார் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு நம்ம கீரையை சேர்க்க போகிறோம். நான் 1 கட்டு அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி அலசி எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட இது 3லேருந்து 4 கைப்பிடி அளவுக்கு இருக்கும். இது சேர்த்துடலாம். கீரையை சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா வதக்கிக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். கீரை 3/4 பங்கு வேகிற அளவுக்கு வதக்கிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் பக்கம் கீரை வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கீரை நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதை தண்ணியோடையே சேர்த்துடலாம். சேர்த்து இது நல்லா கலந்து விட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். கீரையும் பருப்பும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷமாக நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது, அதை சேர்த்துடணும். கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் சேர்த்துடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் கீரையை கடைசியில் இறக்குறதுக்கு முன்னாடி தான் நம்ம உப்பு சேர்க்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இது 1லேருந்து 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போது கூட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான ரொம்பவே சத்தான முருங்கைக்கீரை கூட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.